வணக்கம் நண்பர்களே. மோடி மூன்றாவது முறையாக பிரதம மந்திரி ஆயிட்டார். மோர் தென் ஒரு 50-60 நாடுகளுக்கு மேல இருக்கிற அதிபர்கள் எல்லாரும் வாழ்த்து செய்தி தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம், பாகிஸ்தான் வாழ்த்து தெரிவிக்கல. பாகிஸ்தான பதவியேற்பு விழாவும் போது நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி படி எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாரு, பாகிஸ்தானை மட்டும் கூப்பிடல, அழைக்கவில்லை. அதே மாதிரி சைனால இருந்து பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் வாழ்த்து தெரிவிக்கல, இதுவரைக்கும் தெரிவிக்கல. ஆனா சின்ன ஃபாரின் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு சாதாரண ஆபீசரை வச்சு இது பண்ணாரு, அதை கூட நம்ம பார்த்தோம். அதுக்கு தக்க பதிலடி நம்ம மினிஸ்ட்ரியில இருந்து சொன்னாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் பெனிஃபிட் எல்லாம், அது மாதிரி சென்சிட்டிவிட்டி, மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் வார்த்தைகள்லாம் சோசன் வேர்டுல வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்கன்றதையும் பார்த்தோம். என்ன ஒரு சின்ன சலசலப்பும் பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வாழ்த்து செய்திக்கு சைனா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாரோட வாழ்த்து செய்தி அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. தாய்வான் அதிபர் சிங் தே லாய் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட், அவர் வந்து மோடி ஜெயித்ததுக்கு வந்து வாழ்த்து செய்தியை கொடுத்து அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம வந்து மியூச்சுவலா பரஸ்பரமா நம்பிக்கை, பொருளாதாரம், அப்புறம் தொழில்நுட்பம் எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைவோம், நட்பு நாடா இருப்போம், எல்லாத்துலயும் நம்ம முன்னெடுத்து செய்வோம், ஒன்று சேர்ந்து எல்லாம் பல விஷயங்களை ரெண்டு நாட்டு நலனுக்கு எது முக்கியமோ அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து திரும்பியும் பிரதம மந்திரி ஆயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தைவான் மக்கள் சார்பாக நான் வாழ்த்து செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, மோடி வந்து வழக்கம் போல தன்னுடைய ட்விட்டர்லயும் நேரடியாகவும், அதுக்கு வந்து ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு, நேரடியாகவும் அவருக்கு செய்தி அனுப்பியிருக்காரு. அதுல வந்து அவர் இதே தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு வாழ்த்து தெரிவிச்சதுக்கு, இந்திய மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் சொல்லியிருக்காரு. பரஸ்பர நம்பிக்கை இருக்கு, பரஸ்பரமா நட்பு இருக்கு நம்ம கிட்ட, ஏற்கனவே நிறைய ட்ரேட் இது அக்ரிமெண்ட் எல்லாம் நிறைய சைன் பண்ணிருக்கோம், ஒப்பந்தங்கள் நிறைய போட்டிருக்கோம், இனிமேலும் வருங்காலத்திலையும் நம்ம நட்பு தொடர்ந்து இதே மாதிரி பொருளாதாரம், தொழில்நுட்பம், வளர்ச்சி திட்டங்கள், இதுல ரெண்டு நாட்டுக்கும் நலன் இருக்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம், உங்களுடைய ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன், இந்தியா பரிபூர்ண ஒத்துழைப்பு தரும், இப்படி எல்லாம் சொல்லி அவர் ஒரு மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பிட்டார், ரிப்ளை மெசேஜ். உடனே சைனா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இது தப்பு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். என்னையா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து செய்தி சொல்றத கூடவா வந்து கண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைவானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர், அவரோட பேர் வந்து ஈன் சுங் குவாங், தைவானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர், அவரும் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா இந்த மாதிரி வாழ்த்து செய்தி சொல்றதுக்கெல்லாம் நீங்க கண்டனம் தெரிவிச்சா என்ன மாதிரி கல்ச்சர் உங்களோடதுன்னு கேட்டிருக்காரு. தேவையில்லாதது, இந்த மாதிரி நீ முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறது தேவையில்லாதது, இது வரம்பு மீறிய செயல் அப்படின்னு மாதிரி கமெண்ட் போட்டு தைவானுக்கு மக்கள் சார்பாக, அரசாங்கம் சார்பாக நான் இதை உங்களுக்கு சைனாக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. இந்த வாழ்த்து செய்தி சொன்னது வந்து இது. உடனே சைனா ஆனா சும்மா இல்ல, இருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒன் சைனா பாலிசி, ஒன் சைனா பாலிசில என்னென்ன, தாய்வான் சைனாவோட சேர்ந்தது, மெயின்லாண்டோட சேர்த்துடணும், திபெத் மெயின்லாண்டோட சேர்த்துடணும், அட்டானமிக் ரீஜன் ஆனா அங்க சேர்த்துடணும், தாய்வான்ல வந்து தனியா எலெக்ஷன் நடந்து இப்ப சிங் தே லாய் வந்து புதுசா பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்த அந்த லேடி வந்து அவங்க இதுல வந்து 2 டேர்ம் தான் இருக்கலாம், அதனாலதான் இது. இன்ஃபேக்ட் அங்க டெபுட்டி வைஸ் பிரசிடென்டா ஒரு இன்னொரு லேடி இருக்காங்க, அவங்க சட்டன்னு பேர் ஞாபகம் வரல, ஏன்னா இது ரொம்ப குழப்பமான பேர். அவங்க வந்து திபெத்தை ஆதரிச்சு பேசியிருக்காங்க. அது இப்ப வரேன் பாருங்க, திபெத் ஸ்டோரி பண்ண போறேன், அதுல வரும் பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய்வான்ல புதுசா எலெக்ஷன் வச்சு இந்த சிங் தே லாய் அவர் புதுசா பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்காரு. அப்பனா எலெக்ஷன் வச்சு பிரசிடென்டா இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர், கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அது எப்படி சைனா மெயின்லாண்டோட சேர்ந்தது அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு. அது ஆக மொத்தம் என்னன்னா, ஒன் சைனா பாலிசி படி தாய்வான்ல பிரசிடென்ட்ன்ற போஸ்டே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அங்கீகரிக்கவே இல்லை, அதனால வந்து மற்ற நாடுகள் வந்து தாய்வானோட பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ எந்தவித ரிலேஷன், குறிப்பா பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியா எந்த விதமான தொடர்போ இல்ல விவகாரமோ வச்சுக்க கூடாது, இது சைனாவை சேர்ந்தது, நீங்க எதா இருந்தாலும் சைனா கிட்ட தான் ரிலேஷன் வச்சுக்கணும், பொலிட்டிக்கலா எதா இருந்ததுனாக்கா அரசியல் ரீதியா அங்கதான் வச்சுக்கணும், தாய்வானோட வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு இதை சொல்லி முடிச்சு இது பண்ணிட்டாங்க. இந்த தகராறு நடந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் வாங்கல, மெசேஜஸ், அது போயிட்டே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், சைனாவுக்கும் தைவானுக்கும். இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பிப்ரவரி 2024 வந்து இந்தியா தாய்வானோட ஒரு அருமையான அக்ரிமெண்ட் போட்டு, அது என்னன்னா, நம்மளுடைய தொழிலாளர்களை தாய்வானுக்கு அனுப்புறதா கான்ட்ராக்ட் படி. இப்ப எப்படி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போறாங்களா, அதெல்லாம் கண்ட்ரி டு கண்ட்ரி அக்ரிமெண்ட் இருக்கும், லேபர் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கும். விசா எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும் அதுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க குவாலிஃபைடா இருந்தீங்கன்னா நீங்க போலாம். இன்ஜினியர்ஸோ வேற எதுவோ டாக்டர்ஸோ யார் ஒர்க்கர்ஸ் மட்டும் கிடையாது, மத்த எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கும் போட்டிருக்காங்க.
அவங்க இங்க வரப்போறது இல்லை, நம்ம தான் அங்க போவாங்க. ஏன்னா நல்ல இது இருக்கும். தைவான் வந்து இன்னைக்கு உலகத்துல நான் சொல்றேன் 80% எலக்ட்ரானிக் மைக்ரோ சிப்ஸ் டெக்னாலஜி, செமிகண்டக்டர், அவங்க தான் வேர்ல்டு லீடர். ஒரே ஒரு நாடு தான் ப்ரிப்பேர் பண்ணது, தைவானுக்கு மட்டும் அந்த மிஷின் கொடுத்துருக்கு. அவங்க அடிச்சு தள்ளி இது பண்ணிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரி அது, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இதுக்கு நடுவுல இன்னொரு என்ன ஆச்சுன்னா, தைவான் அதிபர் இருக்காருல்ல லாய், அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு இந்திய பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. இந்த எலெக்ஷனை பத்தி, மோதியை பத்தி, அரசாங்கத்தை பத்தி எவ்வளவு நல்ல உறவு இருக்கு, நாங்க எப்படி இந்தோ தைவான் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் மேல எடுத்துட்டு போறோம், கோஆபரேஷன் வரப்போகுது, இதை பத்தி எல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்த உடனே கண்ணா அப்படின்னு திட்டிருக்காங்க. அந்த இந்தியன் நியூஸ் பேப்பரே திட்டிருக்காங்க. யாரு பர்மிஷன் கேட்டு நீ அங்க போய் எடுத்த அப்படின்னு, இது மிகப்பெரிய தவறு. அதுக்கும் தைவானே பதில் சொல்லியிருக்காங்க. நன் ஆஃப் யுவர் பிசினஸ், ஷட் யுவர் மவுத்ங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த தைவான் அதிபர் லாய் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஒன்றும் சைனாவோட பப்பீஸ், நாய்க்குட்டி கிடையாது, தனி நாடு, சுதந்திர நாடு, எங்களுக்கு யாருக்கிட்ட வேணாலும் அரசியல் ரீதியா பேசுவோம், பேட்டி கொடுப்போம், இன்டர்நேஷனல் பேப்பருக்கு எதுக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கா ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. பிரதம மந்திரி மோடியை வாழ்த்து தெரிவித்ததற்காக தாக்கப்பட்டது, அதாவது வார்த்தைகளால் தாக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட், கண்ட்ரியோட ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட், தைவான் நாடா அறிவிக்கல, யூஎன்லயும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. அந்த மாதிரி பிரதம மந்திரி மோடி 3வது தரம் பதவி ஏற்றதுனால ஒரு பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி டோஸ் கொடுத்துருக்கு சைனா. ஓகே, உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.